ஃபிர்னி பாயாசம். சேமியா ஃபிர்னி. ஓகே. என்ன பருப்பு? சாரப்பருப்பு. சாரப்பருப்பு. ஸோ பாயாசம் பக்காவாக ரெடி. வணக்கம் மக்களே, ஒரு புதிய வீடியோவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாய் வந்து குக் பண்ண போகிறாரு. 4 டிஷ் செய்ய போகிறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு, சிக்கன் கிரேவி, மிளகு ரசம், பாயாசம். ஸோ இதுதான் வந்து குக் பண்ண போகிறாரு. அதுதான் நான் வீடியோ எடுக்க வந்திருக்கேன். ஸோ பயங்கரமாக குக் பண்ணுவார். ஸோ வீடியோவில் போகலாமா? முதல்ல வந்து ஸ்வீட்டோடு ஆரம்பிக்கிறோம். பாயாசம் தான் செய்ய போகிறோம். சுடு தண்ணி செஞ்சு ஊற்றணும், இல்லைனா பால் கெட்டு போயிடும். ஓகே. பாய் பாலா? எத்தனை லிட்டரு? 5 லிட்டரு. 5 லிட்டர் பால். தண்ணி கொஞ்சம் கொண்டு பார்த்தா டப்பா டப்பா நிறைய எடுத்துக்கலாம். தண்ணி கொண்டா. பட்டை ஏலக்காய் மணத்துக்கு. நான் ஒரு அம்சம் ஜவரிசியா கழுவு கழுவுனா ஜவரிசியா தான் சாப்பிடுவேன். பிடிக்காம கிண்டணும். பால் அடி பிடிச்சிச்சுன்னா டேஸ்ட் வராது, நல்லா இருக்காது. ஸோ கிண்டிகிட்டே இருக்கணும். கிண்டிகிட்டே இருக்கணுங்களா? ஆமாம். ஸோ அது எப்படி கெட்டியாகிற வரைக்குமா இல்லை பாயாசம் முடிகிற வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கும், ரெடி ஆகிற வரைக்கும். ஓ ஓகே. சைனா ஜவரிசி. ஸோ பூத்தன் தானே அது? சைனா ஜவரிசி. ஓகே, சைனா ஜவ்வரிசி. ஸோ இதுக்குன்னு என்ன ஸ்பெஷலாக இருக்கா இல்லை? இதுலேயே வந்து அரிசி ஜவரிசியும் இருக்கு, அரிசி மாவுது. ஓகே. அது வந்து கரைஞ்சிடும். ஓகே. பாயாசம் சாப்பிடும்போது பல்லுக்கு ஒட்டாது. ஓகே. சைனா ஜவரிசினா அது வந்து அப்படியே வந்தாலும் அப்படியே முழுசா இருக்கும். அது ஓகே. சாப்பிடும்போது பல்லு குறைச்சும் போது நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஓகே. சாப்பாடு வரல, இன்னும் வெறும் ஃபுல்லாக போடணும். கறி வர வரைக்கும் சாப்பாடு ரெடி ஆகிடும். பருப்பு. என்ன பருப்பு? சாரப்பருப்பு. சாரப்பருப்பு. இதுக்குன்னு தனியா சேமியா இருக்கா இல்ல? இல்ல, எல்லாமே யூஸ் பண்ணலாம். அப்படிங்களா? இதுக்குன்னு தனியா இருக்கு. இந்த சேமியா இங்க கிடைக்கிறது நம்ம ஏரியால. ஓகே. சைனா சேமியான்னு வந்து பாயாசத்துக்கு. ஓகே. கிடைக்கிறது இல்லை, அதனால நம்ம மாமலா வீட்டில் சமைக்கிற சேமியாவே. ஓகே. ஓகே. 5 லிட்டர் பாலுக்கு எவ்வளோ சக்கரை போடலாம் பாய்? 3 கிலோ சக்கரை.
ரெடி பண்ணிடுறேன். ஏமா பாயாசம் பக்காவா ரெடி. அடுப்புலேருந்து இறக்கி மாற்றிடலாம். வாவ், அட்டா அட்டா அட்டா. நெய் சேர்த்துறோம். முந்திரி முந்திரி பாதாம் பாதாம் பைனாப்பிள் எசன்ஸ். பைனாப்பிள் எசன்ஸ். மில்க் மேட். ஸ்வீட் இல்லாத பால்கோவா இல்லாதனால மில்க் மேட் யூஸ் பண்றேன். ஓகே. ஸோ அவ்வளோதான், பாயாசம் ரெடி. ஸோ பக்காவாக சென்டர் பாய்.